வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா. அத்தியாயம் 6. முல்லை முள்ளால் வைரத்தை வைரத்தால். குந்தல மன்னர் இந்திரனின் ரதம் அமைச்சர் லோகபாலரின் மாளிகை முன்பாக நிற்க, மன்னர் இந்திரர் வாழ்க, இளவரசர் அமோக என்னும் கோஷங்கள் விண்ணை அதிர வைக்க, ரதத்திலிருந்து இந்திரனும் அமோகவர்ஷனும் இறங்கினார்கள். அமைச்சர் லோகபாலர் தனது குடும்பத்துடன் மன்னரை வரவேற்க, பண்டிதர்கள் பூரண கும்பத்துடன் ஜெய விஜயி பவ என்ற கோஷம் எழுப்ப, இருவரின் மீதும் மலர் மாறி பொழிந்தது. மன்னா, எனது அன்பு மகள் தாராதேவி என்ற மகனை வாழ்த்தி பெயரிட எழுந்தருளி இருக்கும் தங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பேன்? லோகபாலர் தழுதழுக்க கூற, இந்திரன் அவரை நோக்கி முருவளித்தபடி அமோகன் பின்தொடர மாளிகையினுள் நுழைந்தான். மங்கள வாத்தியங்கள் முழங்க மன்னர் மாளிகையின் மையக்கூடத்தினுள் சென்று அமர்ந்ததும், லோகபாலரின் மனைவி தொட்டிலில் கிடந்த குழந்தையை எடுத்து வந்து இந்திரனிடம் நீட்டினாள். குழந்தையை வாங்கி உச்சி முகர்ந்த மன்னர் ஜாடையாக அருகில் அமர்ந்திருந்த அமோகவர்ஷனை நோக்கினார். குழந்தையை வாழ்த்து என்று சிசுவை அவனிடம் நீட்டினார். முன்பின் பிறந்த குழந்தையை சுமந்திராத அமோகவர்ஷன் பதற்றத்துடன் தந்தையை பார்த்தான். குழந்தையை எப்படி பிடிப்பது என்று கூட அவனுக்கு தெரியாதே. தந்தையே, நீங்கள் வாழ்த்தினால் போதுமே, நான் வேறு எதற்கு? பிறந்த குழந்தையை எப்படி பிடிப்பது என்று எனக்கு தெரியாது. தந்தையின் காதில் மெதுவாக கிசுகிசுத்தான் அமோகன். மன்னனின் பொறுப்பு செங்கோல் ஏந்துவது மட்டுமே என்று நினைத்தாயா என்ன? அரசன் பிறந்த குழந்தையை சுமந்தால் அந்த குழந்தை அதிர்ஷ்டத்துடன் வாழும் என்று நம் நாட்டு மக்களிடையே ஒரு நம்பிக்கை. நாளை நீ மன்னனாக பதவியேற்றால் அன்றாடம் இப்படி குழந்தைகளை ஏந்த வேண்டியிருக்கும். இப்போதே அதற்கு பழகிக்கொள். அமோகனிடம் மெல்லிய குரலில் கூறியவர் குழந்தையை அவனது இரு கரங்களில் வைத்தார். போர் தளவாடங்களை எளிதாக சுமக்கும் அமோகன் சிறு மலர் குவியலை போன்று அந்த சிசுவை ஏந்துவதற்குள் திணறிப்போனான். பட்டுத்துணியில் அன்றளர்ந்த தாமரை பூவினை போன்று திகழ்ந்த அந்த குழந்தையை வியப்புடன் பார்த்தான். ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா? அமைச்சரை பார்த்து அமோகன் கேட்க, இளவரசே, குந்தல நாட்டு சேனைக்கு ஓர் ஆண் சிங்கத்தை ஈன்றிருக்கிறாள் என் மகள் என்று சிரித்தபடி பெருமையுடன் கூறினார் லோகபாலர். ஆண் குழந்தையா? பலே! மன்னர் கூற, லோகபாலரின் மகள் தாராதேவி புன்னகைத்தாள். என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான் உமது பேரன்? மன்னர் கேட்டார். அபபரணி, அமைச்சர் பதிலளித்தார். குழந்தையின் முகத்தை நோக்கிய அமோகன் சற்றே வியந்து போனான். அந்த குழந்தையின் முகம் அவனுக்கு பரிச்சயமானதாக தோன்றியது. குழந்தையின் முகத்தில் தனக்கு தெரிந்த ஒருவரின் சாயை இருப்பதாக தோன்றியது. ஒருவேளை அமைச்சர் லோகபாலரின் சாயை அந்த குழந்தை கொண்டிருக்கிறதா? தன்னையும் அறியாமல் முகத்தை உயர்த்தி லோகபாலரை நோக்கினான். இல்லை, குழந்தை லோகபாலரை போலவே அல்லது அவரது மனைவியைப் போலவோ காணப்படவில்லை. தாராதேவி மற்றும் அவளது கணவனின் முகத்தையும் குழந்தையின் முகத்தோடு ஒப்பிட்டான். ஆனால் குழந்தை அவர்களின் சாயையை கொண்டிருக்கவில்லை. ஒருவேளை அதன் தந்தை வகையறாவின் சாயையை கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரையும் அமோகன் முன்பின் பார்த்ததில்லையே. ஆனால் அந்த குழந்தையின் முகம் அவனுக்கு மிகவும் பரிச்சயமாக தோன்றியது என்பது மட்டும் உறுதியாக தெரிந்தது. மன்னவா, பெயரிட வேண்டிய முகூர்த்தம் நெருங்கிவிட்டது. குழந்தைக்கு தாங்கள் தான் பெயரிட வேண்டும். அமைச்சர் லோகபாலர் கூற, இந்திரன் அமோகனிடமிருந்து குழந்தையை மீண்டும் வாங்கி கொண்டான். தாராதேவி, உன் மனதில் ஏதாவது பெயரை தேர்வு செய்துள்ளாயா? உன் மகனை எப்படி அழைக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்திருக்கிறாய்? குழந்தைக்கு பெயரிட தாய்க்குத்தான் முதல் உரிமை. தாராதேவி சிரித்தபடி மௌனம் சாதித்தாள். மன்னா, நீங்கள் என்ன பெயரிட்டாலும் அப்படியே நாங்கள் அழைப்போம். தாராதேவியின் கணவன் கூறினான். இல்லை, தாரா எதையோ கூற விரும்புகிறாள் என்று தோன்றுகிறது. துணிவுடன் சொல் தாரா. நீ எப்படி சொல்கிறாயோ அப்படியே குழந்தைக்கு பெயரிடலாம். தயக்கத்துடன் மன்னரை ஏறிட்டு நோக்கிய தாராதேவி மெல்லிய குரலில் கூறினாள். மன்னரே, எனக்கு ஒரு ஆசை. இந்திரன் புன்னகையுடன் அவளை நோக்கினார். சொல் தாரா. ஒரு கணம் தனது பெற்றோரையும் கணவரையும் நோக்கிய தாரா பிறகு 2 அடி முன்பாக வந்து நின்றாள். மன்னா, குழந்தைக்கு இளவரசரின் பெயரையே வைக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். என் மகனும் அவரை போலவே வளர்ந்து புகழ் பெற வேண்டும் என்பது எனது விருப்பம். தாரா கூறியதும் அமோகவர்ஷன் வியப்புடன் அவளை பார்த்தான். தன் தந்தையை சங்கோஜத்துடன் நோக்கினான். இந்திரன் குரல் விட்டு சிரித்தபடி அமோகனை பார்த்தார். பரவாயில்லையே, என் மகன் என்னை விட புகழ் பெற்று வருகிறான் போலிருக்கிறதே என்றவர் தாராதேவியை வாஞ்சையுடன் பார்த்தார்.
உன் விருப்பப்படி உன் குழந்தைக்கு அமோகவர்ஷன் என்றே பெயர் வைக்கிறேன் என்றபடி குழந்தையின் செவியில் அமோகவர்ஷன் என்று 3 முறை உச்சரிப்பதற்காக தனது தலையை குனிய முற்பட்டான் இந்திரன். அரசே, சற்று பொறுங்கள், பதற்றத்துடன் தாராதேவி சொல்ல, இன்னும் என்ன என்பது போல் இந்திரன் அவளை நோக்கி வியப்புடன் தனது புருவங்களை நிறைத்தான். தாங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் அரசே. இளவரசர் என்று நான் சொன்னது இளைய இளவரசர் கோவிந்தர். அவரது பெயரைத்தான் என் மகனுக்கு வைக்கச் சொன்னேன். தாராதேவி கூற அனைவருமே அதிர்ந்து போனார்கள். இந்திரனே இதனை எதிர்பார்க்கவில்லை. தன் மகனை சங்கடத்துடன் நோக்கினான். அமோகன் தனக்குள் எழுந்த சினத்தை அடக்கியபடி மௌனம் சாதித்தான். அமைச்சரே, உமது பெயரன் இனி கோவிந்தவர்மன் என்றே அழைக்கப்படுவார் என்று கூறிவிட்டு குழந்தையை அமைச்சரிடம் நீட்டினார். அரசே, விருந்து தயார். லோகபாலரின் மனைவி அழைக்க இந்திரன் தன் மகனை நோக்கினான். தந்தையே, எனக்கு வேறு பணிகள் உள்ளன. என்னால் விருந்து உண்ண முடியாது. நீங்கள் விருந்தில் கலந்து கொள்ளுங்கள் என்றபடி லோகபாலரிடம் விடைபெற்றுக் கொள்ளாமல் அங்கிருந்து நடையை கட்டினான் அமோகவர்ஷன். வெளியே வந்ததும் தனது புறவியில் தாவி ஏறியவன் அரண்மனைக்கு செல்லாமல் மற்போர் பயிற்சி கூடத்தை நோக்கி பயணித்தான். அவன் மனம் குதித்து கொண்டு இருந்தது. பட்டத்து இளவரசனான இவன் பெயரை வைக்காமல் இவன் முன்பாகவே கோவிந்தனின் பெயரை தன் மகனுக்கு வைக்கச் சொல்ல தாராதேவிக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும்? இவனை அவமானப்படுத்துவதற்காக லோகபாலர் இவனையும் தன் பெயரனின் பெயரிடம் வைப்பதற்கு அழைத்தாரா? அப்படி என்ன சிரிப்பினை கொண்டிருக்கிறான் கோவிந்தன்? பேரழகினை தவிர அவனிடம் என்ன உள்ளது? இவனது கால் தூசுக்கு சமமாவானா அவன்? அன்றும் அப்படித்தான். இவனது அரண்மனை சேடிகளில் கோவிந்தனின் புகழை பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவள், கோவிந்தன் அரசனாக பதவியேற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று பெருமூச்சு விட்டபடி அங்கலாயத்து இவன் செவியில் இன்னும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. எங்கும் கோவிந்தன் பற்றிய பேச்சுக்கள் தானா? பட்டத்து இளவரசனாக இவன் போர்க்களத்தில் ஈட்டும் வெற்றிகளை பற்றி ஏன் மக்கள் பேச மறுக்கிறார்கள்? வீரத்தினை விடவா அழகு பெருமை வாய்ந்தது? நாளை சோழர்கள் குந்தல நாட்டினை கைப்பற்ற துணிந்தால் நாட்டினை காப்பாற்றப் போதுவது கோவிந்தனின் பேரழகா அல்லது இவனது மாவீரமா? மற்போர் பயிற்சி கூடத்தினுள் இவன் குதிரை நுழைவதை கண்டதுமே இவனது தோழனும் மற்போர் பயிற்சியாளனுமான கஜேந்திரன் ஓடி வந்தான். இளவரசே, வரவேண்டும். எனது பயிற்சி கூடத்துக்கு வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கின்றீர்கள். கஜேந்திரன் அமோகனை வரவேற்றபடி சொன்னான். வேண்டாம் கஜேந்திரா, இந்த போலி மரியாதையெல்லாம் நம்மிடையே வேண்டாம். நீ என் நண்பனாகவே இரு. நீ வேறு எனது புண்பட்ட மனதை மேலும் நோகடிக்காதே. பட்டத்து இளவரசன் என்று ஒரு பொம்மையாகவே நான் இருக்கிறேன். மக்களின் அபிமானம் எல்லாம் கோவிந்தன் மீதே உள்ளது. வெறுப்புடன் அமோகன் கூற கஜேந்திரன் திகைப்புடன் தனது நண்பனை பார்த்தான். என்ன நடந்தது அமோகா? என்ன நடக்க வேண்டும்? அமைச்சர் லோகபாலர் மகள் தாராதேவி ஒரு மகனை ஈன்றிருக்கிறாள். குழந்தையின் பெயரிடும் வைபவத்திற்கு மன்னரும் நானும் சென்றிருந்தோம். குழந்தைக்கு இளவரசரின் பெயர் வைக்க வேண்டும் என்று தாராதேவி கேட்க மன்னர் உடனே அமோகவர்ஷன் என்று என் பெயரை வைக்க முனைந்தார். தாராதேவி உடனே குறுக்கிட்டு தான் சொன்னது இளவரசர் கோவிந்தனின் பெயரை என்று என் முன்பாகவே கூறினாள். இதைவிட எனக்கு ஒரு அவமானம் தேவையா? அமோகன் கோபத்துடன் பயிற்சி கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த கதாயுதம் ஒன்றை கையில் எடுத்து அங்கிருந்த தூண் ஒன்றில் தன் ஆத்திரம் தீர ஓங்கி அடித்தான். பூ, இவ்வளவுதானா? உன் கோபத்திற்கு காரணம் இதுதானா? கஜேந்திரன் உரத்த குரலில் நகைக்கத் துவங்கினான். அவன் அவ்வாறு சிரித்தது அமோகனின் கோபத்தினை இன்னும் அதிகப்படுத்தியது. அந்த தாராதேவி என்னை அவமானப்படுத்தி விட்டாள் என்று சொல்கிறேன். இவ்வளவுதானா என்று கேட்கிறாய்? நான் இன்னும் அவமானப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? முகம் சிவக்க கேட்டான் அமோகன். கஜேந்திரன் இன்னும் நகைத்து கொண்டு தான் இருந்தான். என் தாதிகளே கோவிந்தன் அரசனாக வேண்டும் என்று விரும்புகின்றனர். மூத்தவனாக பிறந்ததால் மட்டுமே நான் பட்டத்து இளவரசனாக அமர்த்தப்பட்டிருக்கின்றேன். மற்றபடி மக்களின் மனதில் கோவிந்தன் தான் நிலை பெற்று இருக்கிறான். மனம் வெதும்பினான் அமோகன். நகைத்து கொண்டிருந்த கஜேந்திரன் தன் நிலைக்கு வந்தான். வேதனையில் புலம்பிக் கொண்டிருந்த அமோகனை அணைத்து அங்கிருந்த திண்ணை ஒன்றில் அமர்த்தினான். அமோகா, நான் நகைத்தது நீ அவமானப்பட்டாய் என்பதற்காக அல்ல. ஒரு அவமான சின்னத்திற்கு உன் பெயர் வைக்கப்படாமல் இருந்ததே என்கிற மகிழ்ச்சியில்தான் நான் நகைத்தேன். கஜேந்திரன் இவ்வாறு கூறியதும் துணுக்குற்ற அமோகவர்ஷன் அவனை கேள்வியுடன் பார்த்தான். என்ன சொல்ல வருகிறாய் கஜேந்திரா? அமைச்சர் லோகபாலரின் மகள் தாராதேவியின் குழந்தைக்கு உன் பெயர் வைக்கப்படவில்லையே என்று சந்தோஷப்படும். காரணம், அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்று நீ அறிய மாட்டாய். திகைப்புடன் தன் நண்பனை நோக்கினான் அமோகன்.
தாராதேவி தன் குழந்தைக்கு கோவிந்தனின் பெயரை வைக்கச் சொன்ன காரணமே அவள் கோவிந்தனுடன் உறவு கொண்டிருந்ததால் மட்டுமே. கணவனை ஒரு பதுமையாகத்தான் பயன்படுத்தி வருகிறாள். கோவிந்தனின் மாளிகைக்கு இரவு நேரங்களில் அவள் சென்று வருவதை பல முறை கண்டிருக்கிறான் என் தம்பி. அமோகவர்ஷனுக்கு உடனே எல்லாம் விளங்கிவிட்டது. தான் தாராதேவியின் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டிருந்த போது அதன் முகன் தனக்கு நெருங்கிய ஒருவரின் சாயையை கொண்டிருப்பதாக தோன்றியதே. இப்போது அதன் பின் உள்ள விவகாரங்கள் புரிந்து போனது. கஜேந்திரன் சகோதரன் கோவிந்தனின் மாளிகையினில் காவல் புரிகிறான். அவன் கூறுவதையும் குழந்தையின் முகசாயையும் தாராதேவியின் வேண்டுகோளையும் இணைத்து பார்க்கும் பொழுது எல்லாம் புலப்படுகின்றது. கோவிந்தன் பெற்ற மகனுக்கு அவன் பெயரையே வைக்கின்றாளா மந்திரகுமாரி? நல்ல வேளையாக இவன் பெயர் பிழைத்தது. தான் மற்போர் பயிற்சி கூடத்திற்கு வராமல் அரண்மனைக்கு திரும்பி இருந்தால் இதை அவமானமாக நினைத்து மருகிக் கொண்டே இருந்திருப்பான். இவன் இங்கு வந்ததால் உண்மை நிலைமையினை அறிந்து கொள்ள முடிந்தது. கஜேந்திரனை நன்றியுடன் நோக்கினான் அமோகன். என்னை மன்னித்துவிடு நண்பா, உன்னிடம் எனது சினத்தை காட்டியதற்கு. அமோகா, கோவிந்தனின் நடவடிக்கைகளால் குந்தல நாட்டிற்கே அவமானம். இந்த நாட்டிற்கும் அரசருக்கும் பெருமைப்படக்கூடிய நிலை ஒன்று இருக்குமானால் அது நீ பட்டத்து இளவரசனாக பதவியேற்று இருப்பதுதான். காமத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு மட்டுமே கோவிந்தனை சிலாகித்து பேசுகின்றனர். நாட்டின் எதிர்காலத்தை எண்ணி கவலை கொள்பவர்கள் எல்லாருமே அமோகவர்ஷன் பட்டத்து இளவரசன் ஆகிவிட்டான், இனி கவலை இல்லை என்று பேசிக்கொள்வதை நீ அறிய மாட்டாய். உன்மேல் நீ சுய அனுதாபம் கொள்வதால் மட்டுமே உனக்கு சினம் ஏற்படுகிறது. கோவிந்தனின் அழகு கண்ணுக்கு ரம்யமாக உள்ளதே தவிர அதனை இவ்வித பிரயோஜனமும் இல்லை என்பதை அனைவரும் அறிவார்கள். கோவிந்தனை பற்றிய எண்ணங்களை நீ உனது மனதில் இருந்து நீக்கிவிடு. இராஜாங்க காரியங்களில் கவனம் செலுத்து. நெருங்கிய நண்பன் என்கிற உரிமையில் கஜேந்திரன் அமோகனுக்கு சமாதான வார்த்தைகளை சொல்ல அமோகன் அமைதியடைந்தான். கஜேந்திரா, நீ சொல்வது நியாயம்தான். கோவிந்தன் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் அவனது அழகை வைத்து மக்களை மயக்கி தனக்குத்தான் ஆதரவு அதிகம் என்பது போல காட்டி வேண்டுமென்றே என்னை சீண்டும் பொழுது என்னால் என் சினத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. கஜேந்திரன் அமோகனை உறுத்து பார்த்தான். நண்பா, என் கண்ணுக்கு கோவிந்தனை விட நீ கம்பீரமாக தெரிகிறாய். அழகு என்பது கோவிந்தனின் தனிப்பட்ட செல்வமாக நீ நினைக்கிறாயா என்ன? அமோகவர்ஷனின் நெற்றியில் குழப்பக்கோடுகள் தோன்றின. என்ன கூற வருகிறாய் கஜேந்திரா? அமோகா, மக்கள் ஆட்டு மந்தையை போல் செல்பவர்கள். கோவிந்தன் நாட்டிலேயே கவர்ச்சியாக தோன்றுவதால் அவனை பலாக்கனியில் ஈக்கல் மொய்ப்பதை போன்று மொய்க்கின்றனர். அவர்களை உன் பக்கமாக மிக எளிதாக திருப்பிவிட முடியும். விஷம புன்னகையுடன் கூறினான் கஜேந்திரன். அது எப்படி சாத்தியம்? அமோகன் வாய்ப்பிழந்தான். சாத்தியமே. முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும், வைரத்தினை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும். கஜேந்திரா, உன்னுடன் மற்போர் புரியும் போது நான் வெற்றி பெறுகிறேன் என்பதற்காக சொற்போர் செய்து என்னை பழிவாங்குகிறாயா என்று தோன்றுகிறது. விவரத்தை நான் புரிந்து கொள்ளும்படியாக எளிதான சொற்களில் மூலம் தெளிவுபடுத்து. என்னுடன் வா. அமோகனின் புஜத்தினை பற்றி அவனை தனது பிரத்யேக அறையினுள் வழிநடத்தி கொண்டு போனான். அங்கிருந்து நிலைக்கண்ணாடியின் முன் அமோகனை நிறுத்தினான். உன்னை பார், கோவிந்தனை போன்று உன்னால் அழகாக சிங்காரித்துக் கொள்ள முடியுமா? கஜேந்திரன் கேட்டான். என்ன உளறுகிறாய் கஜேந்திரா? சிங்காரித்துக் கொள்வது என்பது என்னை பொறுத்தவரை அறுவருக்கும் செயல். நிலை கண்ணாடியின் முன் நிற்பதே ஓர் ஆண்மகனுக்கு அவமானத்தினை ஏற்படுத்தும். அமோகவர்ஷன் எரிச்சலுடன் கூறினான். உன் தம்பி கோவிந்தனை போல் உன் அழகை காட்டி மக்களை கவர முடியும் என்றாலும் அதை செய்வதற்கு உன் மனம் ஒப்பவில்லை அல்லவா? கஜேந்திரன் கேட்டான். நிச்சயம் நான் அப்படி செய்ய மாட்டேன். அமோகன் குரல் உறுதி தொனித்தது. கஜேந்திரன் நண்பனை பெருமையுடன் பார்த்தான். அமோகா, எனக்கு அது தெரியும். இருந்தாலும் நீயும் உன் தம்பியை போல் கவர்ச்சியாக உன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவே வைத்துக் கொள்வோம். அப்போது உன்னால் கோவிந்தனின் பக்கம் இருந்து மக்களை உன் பக்கம் திருப்ப முடியும் என்று நினைக்கிறாயா? அமோகவர்ஷன் தன்னை ஒரு முறை நிலை கண்ணாடியில் பார்த்து கொண்டான். தன் கம்பீரத்தினை இன்னும் அழகுபடுத்த முடியுமா என்ன? தன் தேகத்தை கண்களால் அளந்தவன் சற்றே கண்களை மூடி யோசித்தவன் பிறகு கஜேந்திரனை திருப்பி நோக்கினான். கஜேந்திரா, எப்படி எனது வீரத்துக்கு முன்பாக கோவிந்தனால் நிற்க முடியாதோ அவனது கவர்ச்சியின் முன்பாக என்னால் நிற்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை, அமோகன் கூறினான். கோவிந்தனின் பேரழகின் முன்பாக நீ ஈடுபட மாட்டாய். நீ மக்களை கவர வேண்டுமென்றால் நீ அழகாய் காணப்பட வேண்டும். ஆனால் நீ உன்னை அழகுபடுத்திக் கொள்ள மாட்டாய். அதற்குத்தான் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும், வைரத்தினை வைரத்தினால் அறுக்க வேண்டும் என்று சொன்னேன் என்றான் கஜேந்திரன். எப்படி செய்வது? அமோகன் குழம்பி போனான். உன்னால் கோவிந்தனை விட அழகாக தோன்ற முடியாது என்கிற போது அவனை விட அழகான ஒரு வஸ்துவை உன் அருகே வைத்துக் கொண்டால் அவன் அழகு சிரித்து போய்விடும். மக்களின் கவனம் அவனது அழகில் இருந்து திசை திரும்பி உன்னை நோக்க துவங்கிவிடும்.
குறும்பு புன்னகையுடன் கூறினான் கஜேந்திரன். கோவிந்தனை விட அழகான பொருள் எது? அமோகவர்ஷன் திரைகித்தான். கஜேந்திரன் அழுத்துக்கொண்டான். அட, இது கூடவா புரியவில்லை அமோகா? உலகிலேயே பேரழகியான ஒரு பெண்ணை உன் பட்டத்து அரசியாக உன் பக்கத்தில் இருத்திக்கொள். பேரழகியான ஒரு நங்கையை நீ மணந்து கொண்டால் தன்னால் மக்கள் கோவிந்தனை மறந்துவிட்டு உன்னை நோக்க துவங்குவர். கஜேந்திரன் கூறினான். உலகிலேயே பேரழகியா? எங்கே சென்று அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேடுவது? அமோகவர்ஷன் மலைத்து போனான். உனக்கு அந்த சிரமம் கூட நான் வைக்கவில்லை. சில தினங்களுக்கு முன்பாக நான் மற்போர் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வேமுலாவாடா நாட்டிற்கு சென்றேன். மற்போர் போட்டியை துவக்கி வைத்தது அந்த நாட்டு இளவரசி. உலகிலேயே பேரழகி அவளாகத்தான் இருக்க முடியும். அவள் உன் மனைவியாக குந்தல நாட்டிற்கு வந்தால் சூரியனுக்கு முன்பாக வைத்த அகல் விளக்கு போன்று கோவிந்தனின் பேரழகு எடுபடாமல் போகும். மக்கள் உன் மனைவியின் அழகை பற்றியே பேசுவார்கள். நீதான் வேலமுவாடா இளவரசியை மணக்க வேண்டும். அப்போதுதான் கோவிந்தன் தனது முக்கியத்துவத்தை இழப்பான். கஜேந்திரன் ஆதரத்துடன் அமோகத்தின் தோளின் மீது கை வைத்தான். உலகத்தின் பேரழகி என்கிறாய், அவள் என்னை மணக்க சம்மதிப்பாளா? அமோகன் சந்தேகத்துடன் கேட்டான். நீ அவளை ஒரு முறை சந்தித்தால் போதும். உனது கம்பீரம் அவளை வீழ்த்திவிடும். குந்தலம் என்கிற பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தினை சக்கரவர்த்தியாக ஆளப்போகின்றாய். உன்னை அவள் கட்டாயம் கரம் பிடிப்பாள். கஜேந்திரன் கூற அமோகன் ஒரு முடிவுடன் எழுந்தான். அந்த பேரழகியின் பெயர் என்ன? அமோகன் கேட்க கஜேந்திரன் ஒரு வெற்றி புன்னகையும் பதிலுதித்தான். உஜ்வாலா. அமோகவர்ஷனின் இதயத்தில் ஒருவித மென்மை தோன்றியது. தான் இதுவரை கண்டிராத உஜ்வாலாவை தனக்கு உரிமையானவள் என்கிற எண்ணத்தோடு நண்பனை தட்டி கொடுத்து விட்டு தனது புரவியை நோக்கி நடந்தான் அமோகவர்ஷன். இத்துடன் அத்தியாயம் 6 நிறைவுற்றது. விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.